அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வேலைக்கு வந்திருக்கிறது போர் மோட்டர் வந்து யானை முறிச்சு விட்டு உள்ளிட்டு போயிடுச்சுங்களாம்மா. அப்புறம் அதை எடுக்கிறதும் போயிட்டு இருக்கிறேங்க. வந்திருக்க ஏரியா பாருங்க, ஒரே நிமிஷம் காட்டுறேன். சூப்பரான ஏரியா, எல்லாம் கும்பிட்டுக்குங்க. பழனி மலை, பழனியிலிருந்து மறுபடியும் ஒரு 25 கிலோமீட்டர் போகணுங்க. லொக்கேஷன் அனுப்பிச்சுட்ருக்காங்க, இடத்துக்கு போயிட்டு வீடியோவில் காட்டுறேங்க. போகிறேன். சரி, இதுதான் போரு. உடச்சி போன பைப் இது. ஆனை முறிச்சுட்ருச்சுங்களாமா. 1.5 பைப். இன்றைக்கி வந்திருக்க ஏரியா சூப்பரான ஏரியா. பழனிக்கு பக்கத்தால் கணக்கம்பட்டி, கணக்கம்பட்டியிலேருந்து இந்தளவு கோம்பப்பட்டி, அப்புறம் மலையாடி வேறமே தான் வந்திருக்குறேங்க. வாங்க போய் பார்க்கலாம். நீங்க இந்த போரை சுத்தீங்கன்னா ஒரு 2 அடி குழி பறசுங்க. அப்படித்தான், அதனாலதான் அப்படித்தான் போட சொன்னேங்க. அதனாலதான் இந்த பைப்பை வெட்டி விட்டுருக்கேன். விட்டுங்க சுத்தி கட்டி கீழே இறக்கி போட்டு மூடிடுங்க. அப்பதான் சேஃப்டியா இருக்குங்க. இல்லாட்டி இப்படியே தான் பண்ணிட்டு இருக்குங்க. அது ஒரு தடவை வந்துருச்சுன்னு அதே வேலையை வச்சுட்டாங்க. சரிங்க, இதெல்லாம் போட்டு மூடி விடுங்க. இந்த குட்டி வந்து இங்கே விளையாட பூரெல்லாம் தட்டி உடச்சு. அதுதாங்க. எடுத்துட்டு அந்த ஒயர் கோர்த்து விடணும். ஒயர் கோர்த்துக்குங்க. ஒயர் கோர்த்து அந்த கடப்பாறை அடிச்சுட்டு ஒயர் கடப்பாறை இழுத்து கட்டுங்க. பைப்பெல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்கு. ஒரு பைப் மாற்று. இன்றைக்கி வேலை சிம்பிளான வேலை தாங்க, ரொம்ப பெரிய வேலை இல்லை. அதனால் வீடியோவில் அதிகமாக வராதுங்க. வீடியோலையும் கொஞ்சம் தான் எடுத்து போட முடியும். பைப் மாட்டணுங்கண்ணா. அப்புறம் அந்த பைப் சென்டர் பண்ணி விட்றதுக்கு இந்த பைப் மாட்டணும்னா தான் போய் பிடிக்கும். சும்மாட்டோம்னா போய் அது தலைவலியோ குத்திக்கி தெரிஞ்சு போட்டு ஏற்றி. ஏண்ணா தெரியுதாண்ணா? பைப் தலை தெரியுதாண்ணா? தெரியுதுங்களா? தெரியலையா? பேட்டரி எடுத்து சாமி. நம்ம டை இறங்கிட்டு இருக்குதுங்க. போய் அந்த பைப் பிடிச்சி இழுத்துட்டு வரக்கு பாருங்க. அது ஏதோ மொமெண்டோ வாங்கணும்னே அவனு என்ன வாங்குறான்னு தெரியல. அடுத்த கப்பலிங்க போய் தான் பிடிக்கணும். அவன் சாட்டை அன்னைக்கு சாட்டை எடுக்க சென்றாண்ணா. அப்போ இன்னொரு பைப் எடு. மேலே முட்டுதுண்ணா. இன்னொரு பைப் மாட்டு. அப்படி சுற்றி பிடிண்ணா. விசுக்குன்னு ஏதாச்சும் ஒயர் பிடிச்சி நான் மாட்டுவீங்க. கை கால் முடிச்சுட்டு போயிடும். ஒரு சுற்று போட்டு பிடிச்சோங்க. சும்மா விசுக்குன்னு பிடிச்சின்னு வைங்க. பைப் கேபிள் கட் ஆகுதுண்ணா. பைப் பிடிச்சிட்டு மேலே வந்துருச்சு நம்ம டை. பைப் கட்டிக்கலாமா? நம்ம பைப் கட்டிடண்ணா. மேலே வந்துருச்சு. நம்ம டை கழட்டிட்டு திருவணி எடுத்து மாட்டு ஒயர் லைன் கொடுங்க. தண்ணி ஓடுதான்னு பார்க்கலாம். இன்னும் கீழே போடணும். இன்னும் ரெஞ்சு கீழே போடணும். அந்த ஒரு பைப்பை கழட்டிடலாம். அல்ல இது வளர்த்தி வேண்டாம். அப்படியே ஃபிட் பண்ணி மாட்டிட்டு அப்படியே 2 ரிங்கு வாங்கிட்டு வரலாம். அந்த ரிங்கு இருக்குல்ல, ரிங்கை வாங்கிட்டு வந்து வச்சு மூடி போட்டு. சூப்பர்ண்ணா. நீங்கள் ஒயர் சாயின் போட்டுண்ணா. அதை எந்த ஏற்றிக்கிட்டு போகணும். ஏண்ணா இங்கே வர போங்க. அதை கொடுத்து நம்மளை ஆஃப் பண்ணி விட்டு இதை கொடுங்க. ஃபஸ்ட்டு ஓடுதான்னு பார்த்துக்கலாண்ணா. அப்புறம் தூக்கி குறை வச்சுக்கலாம். அது என்ன ஒரு கையில் சுற்றி கூட குறை வச்சுக்கலாம். நீங்கள் அங்கே போய் லைன் போய் விட்டு கூப்பிடுறது. அப்புறம் இந்த சாயினை பிரிச்சுட்டு அது சாட்டர்லேயே கொடுத்துடலாங்க. இங்கே அந்த ஒயர் எடுத்து அந்த போர் பிளேட்டில் கோரும் மணி. தண்ணி நீட்டாக ஓடுது. சரி, நீங்கள் ஸ்டார்டர்காரரை கூப்பிட்டு தான் பார்க்கணும். இன்றைக்கி வந்தது வேலை சின்ன வேலை தாங்க.
ஆனால் செலவு பார்த்தீங்களா எவ்வளோ வச்சுட்ருக்குன்னு. ஆனை வந்து போட்டு முடிச்சு விட்ருச்சு. மலங்காடு பக்கத்தாலே இருக்குங்காட்டி வந்து போட்டு முடிச்சு விட்ருச்சுங்க. இந்த மாதிரி இருக்கிறது வந்து மலங்காட்டு ஓரத்தில் ஆனை வர மாதிரி இருக்கிறது கொஞ்சம் குழி பறித்து ஒரு ரிங் இறக்கி போருக்கு உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு சேதாரம் இல்லாமல் தப்பிக்கும். அப்புறம் அது ஏதாச்சும் கரண்ட் அடிச்சிச்சுனாலும் வம்பு. அதனால் அந்த போரை வந்து ஒரு 2 அடி குழி பறித்து ஒரு ரிங் இறக்கி எல்லாமே மண்ணை போட்டு மூடி மேலே தெரியாத அளவுக்கு பார்த்துக்குங்க. இன்றைக்கி வந்து நீட்டாக வேலை முடிச்சுங்க. யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னா எங்கள் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூருங்க. நன்றி, வணக்கம்.